ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். ஒரு தொல்லை இனி நமக்கு இல்லை. அதாவது என்ன தொல்லை அப்படின்னா, ஆந்திராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 3 கேபிட்டல்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நீங்கள். எக்ஸிக்யூட்டிவ்க்கு 1, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு 1, லெஜிஸ்லேட்டிவ் 1 அப்படின்ட்டு. இப்போ வந்து அஃபிஷியலாக அமராவதி 1 மட்டும்தான் ஆந்திராவுக்கு வந்து கேபிட்டல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நாடாளுமன்றத்தில் மசோதா வந்து பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? எப்போத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2024 ஜூன் 2லேருந்து ஆந்திரா வந்து அமராவதியை மட்டும்தான் ஒரு கேபிட்டலாக வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் மசோதா பாஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட சட்டமன்றம் வந்து தீர்மானம் நிறைவேற்றி இப்போ நாடாளுமன்றத்துலையுமே மசோதா பாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? எதுக்காக 2024 ஜூன் 2 அப்படின்னா 2014 ஜூன் 2 தான் தெலுங்கானா வந்து ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சு தனி மாநிலமாக உருவாயிருக்கும். ஸோ அந்த டேட்டை அவங்க மென்ஷன் பண்ணி 2024 10 வருஷம் கழிச்சு அதிலேருந்து நாங்கள் அமராவதி தான் கேபிட்டலாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பீல் பண்ணி அது நாடாளுமன்றத்தில் மசோதா பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த 3 கேபிட்டல் படிக்க வேண்டிய தொழில் நமக்கு இல்லை. ஆந்திராவுக்கு ஒரே கேபிட்டல் தான், அது அமராவதி தான்.